எங்கள் அம்மாட்ட போய் கண்ணின் பாகத்தை படம் வரைந்து பாகத்தை குறின்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. சமையல் ரூமில் உப்பு இல்லைங்க, சமையல் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் பாயாசம் நல்லாயிருக்கும், ஏன்னா பாயாசத்துக்கு உப்பு தேவையில்லை. இதை கூட புரிந்து கொள்ள முடியாதவங்களை எதையாலும் புரிந்து வைக்க முடியாது. அவ்வளோதாங்க. ஒரு சாதாரண லாஜிக் கான்செப்டுங்க. எனக்கு தெரிஞ்சு 4448 வியாதிக்கும் ஒரே காரணம் என்னன்னா, இரத்தத்தில் போதுமான சத்து பொருள் இல்லை. சமையல் ரூமில் ஒரு பொருள் கெட்டு போகும் பொழுது பல சமையல்கள் கெட்டு போகிற மாதிரி இரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா நமக்கு நோய் வரும். வாழ்க வையகம். நண்பர்களே, ஒரு அம்மா 5 குழந்தை பெற்றுக்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் 3 பசங்க, எனக்கு அண்ணன் 1 தம்பி 1. எங்கள் 3 பேர்த்தையும் பெற்று கொடுத்தது எங்கள் அம்மா. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு தூங்கிட்டு எழுந்திரிச்சிட்டு பார்த்திங்கன்னா 3 பையன் பிறந்துருச்சு. எங்கள் 3 பேர்த்துக்கும், எங்கள் அண்ணன் தம்பி 3 பேர்த்துக்கும் இருதயம் இருக்குது, கிட்னி இருக்குது, கணையம் இருக்குது, மூளை இருக்குது, கண் இருக்குது. எங்கள் அம்மாட்ட போய் கண்ணின் பாகத்தை படம் வரைந்து பாகத்தை குறின்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. கல்லீரல் எங்கே இருக்குன்னா தெரியாது. பேங்க்ரியாஸ்னால் தெரியாது. புரிஞ்சுக்குங்க, என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குங்க. ஒரு அம்மா 10 குழந்தைய பெற்றுக்கிறாங்க. 10 குழந்தைக்கு கண்ணு, காது, மூக்கு, கிட்னி, கணையம் எல்லாமே இருக்குது. அது எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி வேலை செய்யணும், என்ன கலர் இருக்கணும், எல்லாமே இருக்குது. அந்த அம்மாவுக்கு அதை பாகம் தெரியல, படம் வரைய தெரியலைங்க. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, மனிதனுக்கு 2 அறிவு இருக்குது. ஒன்று உடலுக்கு ஏற்கனவே இறைவன் கொடுத்த அறிவு, 2வது நாம் இந்த உலகத்தில் கற்றுக்கிட்ட அறிவு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மானால 10 இருதயத்தை புதிதாக உருவாக்க முடியும்னா, ஒரு அம்மா இருக்காங்க, 10 குழந்தை பெற்றுக்கிறாங்க. அவங்க 10 குழந்தை பெற்றுக்கிட்டப்போ ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடல வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் இருக்காதா? இருந்திருக்கா இல்லையா? அந்த காலத்தில் எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் 10-15 குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா இல்லையா? சிந்திங்க. அப்போ ஒரு மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல், ஃபுட் சப்ளிமெண்ட் இல்லாமல், எதுவும் இல்லாமல் ஒரு 10 குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் 10 புது இருதயத்தை, 20 கிட்னியை உருவாக்க முடியும். புரிஞ்சுதா இல்லைங்களா? இது எப்படி இது சாத்தியமோ அப்பொழுது எல்லா வியாதிகளையும் குணப்படுத்த முடியும். நல்லா சிந்திங்க, கொஞ்சம் சிந்திங்க, உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். ஒரு அம்மா 10 குழந்தை பெற்றுக்கிறாங்க. 10 குழந்தைக்கு எல்லா உறுப்பு இருக்குது, எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுது, அது வளர்ந்து நல்லா இருக்குது. இவங்க எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடல. அப்போ என்ன அர்த்தம்? மருந்து மாத்திரை இல்லாமல் புதிதாக உறுப்புகளை உருவாக்க தெரிந்த இந்த உடம்புக்கு தனது உடம்பில் உள்ள ஒரு உறுப்பை சரி செய்ய தெரியாதா? இதாங்க கான்செப்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத வரை, புரியாத வரை இந்த வைத்தியம் புரியாது. இதை கூட புரிந்து கொள்ள முடியாதவங்களை எதையாலும் புரிந்து வைக்க முடியாது. அவ்வளோதாங்க. ஒரு சாதாரண லாஜிக் கான்செப்டுங்க. ஒரு கார் கம்பெனி இருக்குது. அந்த கார் கம்பெனி மாதம் 100 கார் செஞ்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதே கம்பெனி கார் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பிரச்சனைன்னு போய் கொடுத்து சரி பண்ண தெரியாதுங்க, எங்ககிட்ட அந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டி இல்லைன்னா இங்கே சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டீங்களா? புதிதாகவே காரை உற்பத்தி செய்யும் ஒரு கம்பெனிக்கு அந்த காரில் பிரச்சனை வந்தால் சரி செய்ய தெரியுமா? அதே மாதிரி தானே உடம்பு. இது அம்மாவுக்கு மட்டும் இல்லைங்க, உடனே பெண்களுக்கு நினச்சிக்காதீங்க. புரியறதுக்காக அம்மானு உதாரணம் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நமது உடம்புல எந்த வியாதி வந்தாலும் நமது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும் சக்தி உடையது. இதாங்க நான் சொல்ல வரேன். உடனே ஒரு சந்தேகம், சரி தம்பி தன்னைத்தானே குணப்படுத்துன்னு சொல்கிறேன், அப்போ ஊரில் ஏன் இவ்வளோ சுகர், பிபி, ஆஸ்துமா, தைராய்டுன்னு ஏன் இவ்வளோ வியாதி இருக்குது? நல்ல கேள்வி, புரிஞ்சுக்குங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் சமையல் ரூமில் தக்காளி, தேங்காய், வெந்தயம், பாசிப்பருப்பு எல்லாமே இருக்குது, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு நல்லா சமைக்க தெரியும். சமையல் ரூம்குள்ளே போகிறாங்க, எல்லா பொருளையும் எடுத்து வந்து சமைச்சிட்டாங்க. எல்லோரும் நல்லா சாப்பிட்றீங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறோம். நல்லா கேவீங்க, அம்மாவுக்கு சமைக்க தெரியும், சமையல் ரூமில் எல்லா பொருளும் இருக்குது, அதனால் சமையல் நல்லா இருக்குது, எல்லோரும் சாப்பிட்றோமா இல்லையா? இப்போ என்னாச்சுன்னா, நல்லா கேவீங்க, அந்த சமையல் ரூமில் இருக்கிற வெந்தயம் மட்டும் கெட்டு போய் கிடக்கு. புரிஞ்சுக்கங்க, வெந்தயம் கெட்டு போய் கிடக்கு, உப்பு இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்,
இப்போது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சமையல் பண்ணும் பொழுது எங்கெங்கெல்லாம் வெந்தயத்தை போடுறாங்களோ அந்த பொருளெல்லாம் கெட்டு போயிடுமா? சாப்பிடும்போது ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது, இது நல்லா இருக்குது, இந்த பொருள் இந்த உணவு சாப்பிடும்போது நல்லா இருக்குது, அந்த உணவு சாப்பிடும்போது நல்லா இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எந்ததெல்லாம் கெட்டுப்போன பொருளால் தயாரிக்கப்படுதோ அது உருப்படாதா இல்லையா? சமையல் ரூமில் உப்பு இல்லைங்க, சமையல் பண்ணி வச்சுட்டாங்க, ஆனால் பாயாசம் நல்லாயிருக்கும், ஏன்னா பாயாசத்துக்கு உப்பு தேவையில்லை. பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? அப்போது நல்லா கவனிங்க, ஒரு நல்லா சமையல் தெரிஞ்ச ஒரு அம்மாவுக்கு சமையல் ரூமில் அவங்க கேட்குற எல்லா பொருளும், முக்கியமான விஷயம், எல்லா பொருளும் தேவையான அளவு நல்ல தரமாக இருந்தால் அவர்கள் சமைச்ச சமையல் நன்றாக இருக்கும். ஓகேங்களா? இதே கான்செப்டை உடம்பு கொண்டு வாங்க. நமது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும் சக்தி உடையது அம்மா மாதிரி. அந்த சமையல் ரூமில் இருக்கிற பொருள் கெட்டு போகும் பொழுது, இல்லாமல் போகும் பொழுது, நமது அம்மா எப்படி சமைக்க முடியாதோ அதே மாதிரி நம்ம உடம்பால் தன்னைத்தானே குணப்படுத்த முடியாது. புரிஞ்சுங்களா? அப்போ ரத்தத்தில் கால்சியம், அயன், சோடியம், மெக்னீஷியம் பார்த்தோம் இல்லையா? இந்த ரத்தத்தில் உள்ள பொருள்கள் தீந்து போகும் பொழுது நம்ம உடம்பு என்ன பண்ணுது, அதுக்கு எல்லா சொல்லியும் குணப்படுத்த தெரியுங்க, அந்த பொருள் இல்லாதனால குணப்படுத்த முடியலைங்க, அந்த பொருளை வச்சுட்டா குணப்படுத்தும். புரிஞ்சுக்குங்க, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கும், ஆனால் அதிகமாக இருக்காது. ஏன்னா அதிகமாச்சுன்னா நம்ம உடம்பு ஐயோ அதிகமாச்சேன்னு உடனே கம்மி பண்ணி அதை யூரினாக அனுப்பிச்சிடும், மலமாக அனுப்பிச்சிடும், இல்லை சேமித்து வச்சிடும். அப்போது எனக்கு தெரிஞ்சு 4448 வியாதிக்கும் ஒரே காரணம் என்னன்னா, இரத்தத்தில் போதுமான சத்து பொருள் இல்லை. புரிஞ்சுக்குங்க, நீங்கள் தனித்தனியாக நோய்க்கு பேர் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் ஒரே ஒரு நோய் தான், அந்த நோய்க்கு பேர் இரத்தத்தில் சத்து பொருள் இல்லை. அந்த இரத்தத்தில் எந்த சத்து பொருள் இல்லையோ அந்த சத்து பொருளை கொண்டு வச்சா நமது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். இதாங்க தத்துவம். யோசிங்க, கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நான் சொல்கிறது என்னமோ சொல்ல வராது, உங்களுக்கு புரியும். மீண்டும் சொல்கிறேன், இரத்தத்தில் நிறைய பொருள் இருக்கிறது, ஒவ்வொரு பொருள் கெட்டு போகும் பொழுது பல்வேறு நோய்கள் வருகிறது. சமையல் ரூமில் ஒரு பொருள் கெட்டு போகும் பொழுது பல சமையல்கள் கெட்டு போகிற மாதிரி இரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா நமக்கு நோய் வரும். அப்போது ஒரு 5 பொருள் இல்லைன்னா, இந்த 5 பொருள் இல்லைன்னா வேறு வேறு நோய் வரும், இன்னும் ஒரு 7 பொருள் இல்லைன்னா வேறு வேறு நோய் வரும். ஆக மொத்தம் உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒரு மனிதனுக்கு வரும் அனைத்து வியாதிகளுக்கும் அடிப்படை காரணம் இரத்தத்தில் ஒரு தாது பொருள் இல்லை. சாதாரண உணவை எப்படி சாப்பிட்டால் இரத்தத்தில் எல்லா பொருளும் மெயின்டைன் ஆகும், இதுதாங்க சப்ஜெக்ட். இது ஒன்று தெரிஞ்சால் 4000 வியாதிகளை குணப்படுத்தலாம். இதைத்தான் நான் பல வருடமாக கற்றுக் கொடுத்து வருகிறேன். கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், புரிஞ்சால் போதுங்க, புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு தான் டைம் ஆகும். ஒன்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா குணப்படுத்துறது ஈஸி.